ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எல்லாரோட ஃபேவரட் பிரியாணி அண்ட் லீஸ்ட் ஃபேவரட் உப்புமா இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். என்னன்றதை நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, உப்புமா பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ்ட் பண்ணாமல் போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டி குழன்னு ஆயிரும். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ரோஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு பாதி துண்டு அளவுக்கு ஜாதி பத்திரி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் கிராம்பு ஆட் பண்ணணும். 4லேருந்து 5 கிராம்பு போல் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் அரோமா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுட்டே இருங்க. நான் இதில் பிரிஞ்சி இலையை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் ஒரு இலையை 2 துண்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. புதினா இலையை நல்லா மைய வதக்கிக்கோங்க. நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போது இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ராஸ்மெல் போகிற வரை இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும். நான்ஸ்டிக் இல்லை, இது சாதா கடாய் தான். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1லேருந்து 1.5 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 300 கிராம்னால் தக்காளி ஒரு 200 கிராம், அதுதான் இதோட கணக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போல் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் நல்லா வதங்கணும். ஒரு 1/2லேருந்து 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்று கூடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இப்போது ஒரு 1/2 கப்பு போல் தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வாடணும். நான் இதில் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே ப்ளெயினாக கூட செய்யலாம், இல்லை சிக்கன் மட்டன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வைக்கிற இடத்துல தான் இதில் நம்ம மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் போட்ட ரவை ஒரு கப்பு போல் வந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒரு 3 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு லெமனை புழிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அடியாக ரவையை சேர்த்தா ரவை அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, சைட் பை சைடில். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் உறிஞ்சி ரவை நல்லா வெந்து வரும்.
இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டா அவ்வளோதான், பிரியாணி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உப்புமாவே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் சொல்லிடுங்க.